अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா பார்வையாலேயே விடுதலை செய்பவர் அப்படிங்கிற மகிமை பாடியிருக்காங்க. நாம குழந்தைகள் கூட கடைசி நேரத்தில் பார்வையின் மூலமாகவே அனைத்து கோடான கோடி ஆத்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும். ஆனால் அந்த சேவை யாருடைய பார்வையின் மூலமாக நடைபெறும்னா, இப்போ நம்முடைய பார்வையில் சிவபாபாவை நாம் வைத்து கொள்ளணும். எப்போ நமக்கு ஒரே ஒரு சிவபாபா நம்முடைய கண்ணுக்குள்ளே இருக்காரோ, அப்போ நம்முடைய கண் நிறைய அதிசயங்கள் செய்யும், அலௌகிகமான அனுபவங்களை செய்விக்கும். அதனால் சங்கம் யுகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்தை தான் பக்தியில் இறைவன் பார்வையாலேயே விடுதலை செய்தார்னு புகழ் பாடப்பட்டது. ஏன்னா எல்லா ஆத்மாக்கள் துக்கம் அசாந்தியில் இருக்காங்க. அது கடைசி நேரத்தில் நாலா பக்கமும் துக்கம் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது நாம் அந்த நேரம் உட்கார்ந்து அவங்களுக்கு ஞானமோ யோகமோ கற்பிக்க முடியாது. அதை கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட பொறுமை இருக்காது, அமைதி இருக்காது. ஒரு நொடியில் அந்த ஆத்மாக்களுக்கு நாம் பார்வையால் விடுதலை செய்யக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பு இருக்கு. அதனால இப்போ நம்முடைய பார்வையில் ஒரு சிவபாபா வைக்கணும். மேலும் நம்முடைய பார்வையில் எல்லார பார்க்கும்போதும் இவர்களும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா, ஆன்மீக பயிற்சி செய்யணும். தேகத்தின் மேலே இருக்கக்கூடிய மமத்துவத்தை நீக்கிவிடணும். அப்போ நம்முடைய பார்வை மிக மிக அதிசயங்கள் செய்யும் பாபா சொல்றார்.
22/2/2024। मीठे बच्चे, इस शरीर से जीते जी मरने के लिए अभ्यास करो। मैं भी आत्मा, तुम भी आत्मा। इस अभ्यास से ममत्व निकल जाएगा। இனிமையான குழந்தைகளே, இந்த ஷரீரத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆக வேண்டுமென்றால் நாம் இந்த பயிற்சியினை செய்ய வேண்டும். எந்த பயிற்சி? நானும் ஆத்மா, மற்றவர்களும் ஆத்மா. இந்த ஆன்மீக பயிற்சி செய்யும் போதுதான் தேகத்தின் மேல இருக்கக்கூடிய பற்றுதல் என்பது நீங்கிவிடும். அதனால் இந்த பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்வி: सबसे ऊंची मंजिल कौन सी है? उस मंजिल को प्राप्त करने वालों को निशानी क्या होगा? அனைவற்றை விட மிக உயர்ந்த குறிக்கோள் எது? அந்த குறிக்கோளை பிராப்தம் பெறக்கூடியவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: சபி தேகதாரி சே மமத்வ டூட் ஜாயே. எல்லாத்தை விட மிக உயர்ந்த குறிக்கோள் என்ன? அனைத்து தேகங்கள் உடைய தேகதாரிகள் மேல உள்ள பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். சதா பாயி பாய் கி ஸ்மிருதி ரஹே, यही ऊंची मंजिल है. சதா ஆத்மா ஆத்மா, சகோதர ஆத்மா, இந்த ஒரு பார்வை இருக்க வேண்டும். இதுதான் மிக உயர்ந்த குறிக்கோள். इस मंजिल पर वही पहुंच सकता है जो निरंतर देही अभिमानी बनने का अभ्यास करता है. இந்த குறிக்கோளை யார் அடைய முடியும் என்றால், யார் சதா ஆத்மா அபிமானி என்ற பயிற்சியினை செய்கின்றார்களோ. ஃபஸ்ட்டு நாம் தன்னைத்தானே ஆத்மான்னு அடிக்கடி பயிற்சி செய்யணும். எப்போ நாம் தன்னை ஆத்மாங்கிற பயிற்சி அடிக்கடி செய்கிறோமோ அப்போதான் மற்றவர்களே ஆத்மா என்ற கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். அகர் தேகி அபிமானி நஹி தோ கஹி ந கஹ ஃபஸ்தே ரஹேங்கே. அந்த ஆத்மா அபிமானி பயிற்சி இல்லை என்றால் எங்கேயாவது சிக்கிக் கொள்வார்கள். अपने शरीर में या किसी न किसी मित्र संबंधी की शरीर, தன்னுடைய தேகத்தில் அவங்க புத்தி மாட்டிட்டு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு சம்பந்தங்கள் மேலே அவங்க புத்தி சிக்கி கொண்டிருக்கும். உன்கி கோய் கி பாத் अच्छी नहीं लगेगा या कोई का शरीर अच्छा लगेगा. அவர்களுக்கு நாம் என்ன நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அது அவங்களுக்கு கேட்க பிடிக்காது. காரணம் என்ன? அவங்க शरीरம்தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ऊंची मंजिल पर पहुंचने वाला देह से प्यार कर नहीं सकते. உயர்ந்த இலக்கை அடையக்கூடியவர்கள் தேகத்தின் மீது அன்பு செலுத்த மாட்டார்கள். उनकी शरीर का बाण टूटा हुआ होगा. அவர்களுக்கு शरीरத்தின் மேல உள்ள பற்றுதல் துண்டிக்கப்பட்டிருக்கும். ओम शांति. रूहानी बाप रूहानी बच्चों को कहते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார், देखो मैं तुम सभी बच्चों को आप समान बनाने आया. நான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் எனக்கு சமமாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். अब बाप आप समान बनाने कैसे आएंगे? இப்பொழுது தந்தை தனக்கு சமமாக ஆக்குவதற்காக எப்படி வருவார்? वक्त निराकार कहते मैं निराकार हूँ, तुम बच्चों को भी आप समान अर्थात निराकारी बनाने, जीते जी मरने सिखलाने आया हूँ. அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றார். நான் உங்களையும் ஜோதி ஸ்வரூபமாக, அதாவது எனக்கு சமமாக நிராகாரியாக ஆக்குவதற்காக, வாழ்ந்து கொண்டே
இறந்த நிலையில் இருப்பதற்காக கற்றுக் கொடுக்க வருகிறேன். बाप अपने को भी आत्मा समझते हैं ना? பாபா தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்திருக்கின்றார். இஷரீர் கா பான் நஹி, இந்த ஷரீரத்தின் மேல் அவருக்கு பற்றுதல் இல்லை. ஷரீர் மே ரக்தே ஹுயே பி ஷரீர் கா பான் நஹி, ஷரீரத்தில் இருந்தாலும் ஷரீரத்தின் மேல அவருக்கு பற்றுதல் இல்லை. एक शरीर का उनका तो नहीं है. ஏன்னா இந்த சரீரம் பிதா ஸ்ரீ பிரம்ம பாபாவுடைய சரீரம் அவர் கடனாக தான் எடுத்திருக்கார், பிரவேசந்தான் இருக்கார். ஆகவே அது அவருடைய சரீரம் அல்ல. वैसे आत्मा भी लोन लेती है पार्ट बचाने लिए. அதே போல ஆத்மாக்கள் கூட இந்த சரீரத்தை கடனாக அடைந்துள்ளார்கள், அவர்கள் தன்னுடைய பாகத்தை நடிப்பதற்காக. தும் ஜென்ம ஜென்மாந்தர் ஷரீர் லேத்தே ஆயே ஹோ, நீங்கள் பல பிறவிகளாக ஷரீரத்தை எடுத்து வந்தீர்கள். अब जैसे मैं जीते जी शरीर में हूँ परंतु तो न्यारा अर्थात मरा हुआ हूँ. ஆனால் நான் எப்படி வாழ்ந்து கொண்டே இந்த சரீரத்தில் இருந்தாலும் இந்த சரீரத்திலிருந்து விலகிய நிலையில், அதாவது இறந்த நிலையில் இருக்கின்றேன். இறந்து போயிட்டாங்கன்னா அதில் ஆத்மா இருக்காது. ஆத்மா தனி சரீரம் தனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது இறந்த நிலைன்னு என்ன அர்த்தம்? இந்த தேகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட தன்மை. மர்னா ஷரீர் சோடனே கோ கஹா ஜாத்தா ஹை. இறப்பு என்றாலே என்ன பொருள்? உடலை விட்டு விடுவது. தும்கோ பி ஜீதே ஜி ஷரீர் சே மர்னா ஹை, நீங்களும் வாழ்ந்து கொண்டே இந்த தேகத்திலிருந்து இறக்க வேண்டும். மை பி ஆத்மா தும் பி ஆத்மா, நானும் ஆத்மா நீங்களும் ஆத்மா. தும்கோ பி மேரே சாத் சல்னா ஹை யா யஹா பைட்னா ஹை. பாபா கேட்கிறாரு, நீங்களும் என் கூட வரப்போகின்றீர்களா அல்லது இங்கேயே அமர்ந்திருக்கின்றீர்களான்னு கேட்கிறார். துமாரா இஷரீர் மே ஜென்ம ஜென்மாந்தர் கா மோஹ் ஹை, உங்களுக்கு இந்த சரீரத்தின் மேல பல பிறவிகளுடைய மோகம் இருக்கு. ஜெய்சே மே அஷரீர் ஹூம் तुम भी जीते जी अपने को அஷரீரி சம்ஜோ. நான் எப்படி அஷரீரியாக இருக்கின்றேனோ அதே போல் நீங்கள் வாழ்ந்து கொண்டே என்ன நினைக்கணும்? அஷரீரி. அஷரீரினா நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஒரு ஆத்மா. हमको अब बाबा के साथ जाना, நாம் இப்பொழுது தந்தையிடம் செல்ல வேண்டும். जैसे बाबा एक पुराना शरीर है, तुम आत्माओं को भी एक पुराना शरीर है. எப்படி பாபா இந்த பழைய சரீரத்தில் இருக்காரோ அதே போல் ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களுடைய சரீரம் பழையது. புராணி ஜுத்திக்கு சோடனா ஹை, இந்த சரீரத்தை பாபா பழைய செருப்புங்கிறார். அதனால இந்த பழைய செருப்புங்கிறது புரிஞ்சிட்டு இதன் மேல் இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்கிவிட வேண்டும். ஜெய்சே மரா இஸ்மே மமத்தோ நகி, எப்படி யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் அதுக்கப்புறம் தேகத்தின் மேல பற்று இருக்காது. தும்பி இஸ் புராணி ஜுத்தி சே மமத்தோ நிகாலோ, நீங்கள் கூட இந்த பழைய செருப்பின் மீது உள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள். தும்கோ மமத்து ரக்னிக்கு ஆதத் படி ஹுயி, உங்களுக்கு தேகத்தின் மீது பற்றுதல் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. ஹம்கோ ஆதத் நஹி, எனக்கு பழக்கமே இல்லை. மை ஜீते जी மரா ஹுவா ஹூம், நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறந்த நிலையில் இருக்கின்றேன். தும்கோ பி ஜீते जी மரணா ஹை, நீங்களும் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆக வேண்டும். மேரே சாத் சல்னா ஹை தோ அப் எக் பிராக்டிஸ் கரோ, என்னுடன் நீங்கள் வர வேண்டும் என்றால்
இப்பொழுது இந்த பயிற்சியினை செய்யுங்கள். शरीर का कितना भान रखता है बात मत पूछो. சரீரத்தின் மேல நிறைய பற்றுதல் இருக்கு. எவ்வளோ பற்றுதல் வச்சிருக்காங்கன்னா பாபா சொல்றாரு, கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு பற்று இருக்கு. பாத் மத் பூச்சோ அப்படின்னா கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு சரீரத்தின் மேல பற்று வச்சிருக்காங்க. शरीर रो हो जाता है तो भी आत्मा उसको छोड़ते नहीं. உடலுக்கு வியாதி வந்து விட்டாலும் ஆத்மா அந்த உடலை விட தயாராக இல்லை. இசை மமத்துவ நிக்கால்னா படே. ஆக இதன் மேல் இருக்கக்கூடிய பற்றுதலை நீக்க வேண்டும். हमको तो बाबा के साथ जाना जरूर है. நாம் பாபாவிடம் அவசியம் செல்ல வேண்டும். अपने को शरीर से न्यारा समझना है. தன்னைத்தானே நான் இந்த சரீரம் அல்ல, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற பயிற்சியின் மூலமா இந்த சரீரத்திலிருந்து விலகியவர்களாக இருக்கணும். इसको ही जीते जी मरना कहा जाता. இந்த ஒரு நிலைதான் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. अपना घर ही याद रखता है. தன்னுடைய வீட்டில் நினைவிருக்கும். तुम जन्म जन्मांतर से इस शरीर में रखते आए हो, इसलिए तुमको मेहनत करनी पड़ती है. நீங்க பல பிறவிகளாக தேகத்திலே இருந்த காரணத்தினால பயிற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. மெஹனத் முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு. ஜீத்தே ஜி மர்னா படுத்தா ஹே. வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆக வேண்டும். மை தோ இஸ்மே ஆத்தா ஹூ டெம்பரவரி. சிவ பாபா சொல்றாரு, நான் இந்த பிரம்ம பாபாவுடைய சரீரத்தில் வந்தாலும் தற்காலிகமாகத்தான் வருகிறேன். तो मरकर चलने से अर्थात अपने को आत्मा समझकर चलने से कोई भी देहदारी में ममत्व नहीं रहेंगे. இறந்தவர்களாக ஆகிவிட்டால், அதாவது நான் ஆத்மா என்பதை புரிந்து கொண்டால் எந்த தேகதாரியின் மீதும் பற்று இருக்காது. அக்ஷர் கற்கே கிசி ந கிசி கிசி மே மோஹ் ஹோ ஜாத்தா. குறிப்பிட்டு சொல்லும்போது யார் மேலேயாவது மோகம் என்பது வந்து விடுகின்றது. பஸ் உன்கோ தேக்னே பிகர் ரக் நஹி சக்தி. அவர்களை பார்க்காம இருக்க முடியாது. एक देहदारी की याद एकदम उड़ा देनी चाहिए. இந்த தேகத்தின் நினைவுகளை ஒரேடியாக நீக்கிவிட வேண்டும். क्योंकि बहुत बड़ी मंजिल. ஏனென்றால் மிக உயர்ந்த குறிக்கோள். காத்தே பீத்தே ஜெய்சே ஷரீர் மே ஹூ ஹி நஹி. சாப்பிட்டாலும் அறிந்தினாலும் நான் இந்த உடலில் இல்லை. एक अवस्था पक्की करनी है, तब 8 रतन माला में आ सकता है. இந்த நிலை உறுதியாக இருந்தால்தான் 8 ரத்தனத்தில் வர முடியும். மெஹனத் பிகர் தொடி ஊஞ்ச் பத் மில் சக்தா है. முயற்சியின்றி உயர்ந்த பதவி பெற முடியாது. जीते जी देखते हुए समझो मैं तो वहां की रहने वाले. வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் என்ன நினைக்கணும்? நான் அந்த உலகத்தில் வாழக்கூடியவன். ஜெய்சே பாபா இஸ்மே டெம்பரவரி பைட்டா ஹை. எப்படி பாபா இவருடைய உடலில் தற்காலிகமாக அமர்ந்துள்ளார். ஐசே ஹம்கோ பி கர் ஜானா ஹை. அதே போல் நாமும் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். ஜெய்சே பாபா கா மமத்துவ நஹி. எப்படி பாபாவுக்கு கொஞ்சம் கூட தேகத்தின் பற்றுதல் இல்லை. वैसे हमको भी इससे ममत्व नहीं रखना. அதே போல் நமக்கும் இந்த தேகத்தின் மேல் பற்றுதல் இருக்கக்கூடாது. बाप को तो इस शरीर में बैठना पड़ता है. பாபாவுக்கு இந்த சரீரத்தில் வந்து அமர வேண்டியதா இருக்கு. तुम बच्चों को समझाने के लिए. அவர் ஏன் இந்த சரீரத்தில் வர்றாரு?
குழந்தைகளாகிய நமக்கு ஞானத்தை புரிய வைப்பதற்காக. தும்கோ வாபஸ் சல்னா ஹை, நீங்கள் இப்பொழுது திரும்பிச் செல்ல வேண்டும். இஸ்லே கோயி பி தேகதாரி மே மமத்து ந ரஹே, ஆதலால் எந்த தேகதாரியின் மீதும் பற்றுதல் வைக்காதீர்கள். எக் ஃபலானா போத் அச்சி மீठी ஹே, இவர்கள் இன்னார் மிக நன்றாக இனிமையாக இருக்கின்றார்கள். ஆத்மா की बुद्धि जाती है ना, बाप कहते शरीर को नहीं आत्मा को देखना, ஆத்மா பக்கம்தான் புத்தி போகணும். பாபா சொல்றாரு, சரீரத்தை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்க. அவங்க ரொம்ப இனிமையானவங்களா நல்லவங்களா இருந்தாலும் யார் இனிமையானவர்கள் நல்லவர்கள்? அந்த தேகத்தில் இருக்கிற ஆத்மா தானே. அதனால ஆத்மா பக்கம்தான் போகணும், ஆத்மா தான் பார்க்கணும். शरीर को देखने से तुम फंस मरेगा, தேகத்தை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அதில் மாட்டி இறந்து விடுவீர்கள். இறந்து விடுவீர்கள்னா என்ன அர்த்தம்? பாபா ஞானத்தை விட்டு தேகதாரி பக்கம் போயிடுவோம். படி மஞ்சில், மிக உயர்ந்த குறிக்கோள். துமாரா மே பி ஜென்ம ஜென்மாந்தர் கா புராணா மமத்துவ ஹே, உங்களுக்குள்ள கூட பல பிறவிகளுடைய பற்று என்பது இருக்கின்றது. பாப் கா மமத்துவ நஹி தப் தோ தும் பச்சோं को सिखलाने आया हूं, பாபாவுக்கு பற்றுதல் என்பதே இல்லை. ஏன்னா அவருக்கு தன்னுடைய தேகமே இல்லை. அதனால நமக்கும் பாபா கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றார். बाप खुद कहते हैं मैं तो इस शरीर में नहीं फंसता हूँ, तुम फंसते हुए हो. பாபா சொல்றாரு, சிவ பாபா, நான் இந்த பிரம்மா சரீரத்தில் வந்தாலும் நான் இவருடைய சரீரத்தில் சிக்கிக் கொள்வது கிடையாது. நீங்கள் தான் தேகத்தில் போய் மாட்டிக்கிறீங்க. மை தும்கோ சுடானே ஆயா, நான் உங்களை விடுவிக்க வந்திருக்கின்றேன். துமாரா 84 ஜனம் பூரி हुई है, அப் ஷரீர் சே பான் நிகாலோ, இப்பொழுது உங்களுடைய 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. ஆதலால் ஷரீரத்தின் மேல் உள்ள பற்றுதலை நீக்கிவிடுங்கள். தேகி அபிமானி ஹோக்கர் ந ரஹனே சே தும் கஹி ந கஹி ஃபஸ்தே ரஹேங்கி, ஆத்மா என்ற எண்ணத்தில் இல்லை என்றால் நீங்கள் எங்கேயாவது போய் மாட்டிக்கொண்டே இருப்பீர்கள். कोई की बात अच्छी लगेंगे, कोई का शरीर अच्छा लगेंगे. சிலர் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும், சிலருடைய தேகத்தை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். तो घर में भी उनकी याद आती रहेंगी. ஸோ உங்கள் வீட்டுக்கு போன பிறகும் அவர்களுடைய நினைவு தான் வரும். जिस्म पर प्यार होगा तो हार का लेंगे, தேகத்தின் மீது நீங்கள் அன்பு செலுத்தினீர்கள் என்றால் தோல்வியினை பெறுவீர்கள். ஐசே பௌத் கராப் ஹோ ஜாதே, இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் கெட்டு போயிடுறான். பாப் कहते हैं स्त्री पुरुष का संबंध छोड़ अपने को आत्मा समझो. பாபா சொல்றாரு, ஆண் பெண் இந்த சம்பந்தத்தையும் நீக்கி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். எக் பி ஆத்மா ஹம் பி ஆத்மா, இவர்களும் ஆத்மா நானும் ஆத்மா. ஆத்மா சமஸ்தே சமஸ்தே ஷரீர் கபான் நிக்கல் ஜாய், ஆத்மா ஆத்மா என்று புரிந்து கொள்வதன் மூலமாக தேகத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்றுதல் நீங்கிவிடும். பாப் கி யாத் சே விக்ரம் வினாஷ் ஹோகா, தந்தையினுடைய நினைவின் மூலமாக பாவ கர்மங்கள் அழிஞ்சினோம். இஸ் பாத் பர் தும் அச்சி तरह से विचार मंथन कर सकते हो, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் குழந்தைகள் நன்கு சிந்தனை செய்ய முடியும். விசார் மந்தன் கர்ணே பிக தும் உஜல் நஹி சகே, இதை பற்றி நீங்கள் நன்றாக சிந்தனை செய்யாம உங்களுக்குள்ள உத்வேகம் ஆர்வம் என்பது வராது. ये पक्का होना चाहिए, हम बाप के पास जाना है जरूर.
இதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எதை? நான் தந்தையிடம் அவசியம் செல்ல வேண்டும். மூல் பாத் ஹை யாத் கி. முக்கியமான விஷயமே நினைவு செய்வது. 84 சக்கர பூரா ஹுவா ஃபிர் ஷுரூ ஹோனி ஹி. 84 பிறவி சக்கரங்கள் முடிவடைந்து விட்டது, மீண்டும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. ए पुरानी देह से ममत्व हटाए नहीं हटाए तो फंस पड़ेंगे. இந்த பழைய தேகத்தின் மீது உள்ள பற்றுதலை நீங்கள் நீக்கவில்லை என்றால் போய் சிக்கிக் கொள்வீர்கள். या अपने शरीर में या कोई मित्र संबंधी की शरीर. ஒரு சிலர் தன்னுடைய தேகத்தின் மேலேயே பற்ற வைக்கிறான். தன்னுடைய தேகத்துக்கு தேவையானதே எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. சாப்பிட்றது, உடுத்திக்கிறது, இப்படி சரீர சம்பந்தமானதையே அடிக்கடி நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் சொந்த பந்தங்களுடைய சரீரத்தில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. தும்கு தோ கிஸ்ஸே பி தில் நஹி லஹானா. ஆனால் பாபா சொல்றார் திருப்பி திருப்பி, நீங்கள் யாருடைய தேகத்திலும் உங்களுடைய இதயத்தை பறிகொடுக்க கூடாது. अपने को आत्मा समझ बाप को याद करना. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். हम आत्मा निराकार, बाप भी निराकार. நான் ஆத்மா நிராகார், தந்தை பாபாவும் நிராகார். आधा कल्प तो भक्ति मार्ग में बाप को याद करते आए हो. பாதி கல்பமாக பக்தி மார்க்கத்தில் பாபாவைத்தான் நினைவு செய்தோம். ஹே பிரபு கதி. பாதி கல்பமாக என்ன பண்ணோம்? ஓ பிரபுவே என்று நாம் அவரை நினைத்தோம், அழைத்தோம். சமஜ் பூஜ்தே ஹே. அவரை ஓ பிரபு என்று புரிந்து கொண்டு பூஜித்து வந்தோம். ஊஞ்சே ஊஞ்ச் பகவான் ஏக்கி ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஒரே ஒருவர் தான். ऊंचे से ऊंचा अर्थात परंदाम में रहने वाला. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்றால் பரந்தாமத்தில் வசிப்பவர். பக்தி भी पहले अव्यभिचारी होता है एक की. பக்தி கூட முதல் என்ன பண்ணோம்? ஒரே ஒரு சிவபாபாவுடைய பூஜை தான் நடந்தது. அதைத்தான் அவ்வெபச்சார பக்தி. फिर व्यभिचारी बन जाते हो. அதுக்கப்புறம் பக்தி கூட என்ன ஆயிடுது? அநேகருடைய பூஜை செய்கிறோம், அதை व्यभिचार பக்தின்னு சொல்கிறாரு. तो बाप बार बार बच्चों को समझाते तुमको ऊंच पद पाना है तो एक प्रैक्टिस करो. பாபா அடிக்கடி நமக்கு புரிய வைக்கின்றார், நீங்கள் உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்றால் இந்த பயிற்சியினை செய்யுங்கள். தேக பான் சோடு. தேகம் என்ற பற்றுதலை நீக்கிடுங்க. சந்நியாசி भी विकारों को छोड़ते हैं ना. சந்நியாசிகள் கூட சந்நியாசம் பண்ணும்போது விகாரங்களை விட்டுறாங்க. ஆகே தோ சதோ பிரதான் தே, அப் தோ வக் பி தமோ பிரதான் பன் படே. அந்த கால சந்நியாசிகள் கூட சத்தோ பிரதானமாக இருந்தாங்க, ஆனால் இந்த கால சந்நியாசிகள் கூட தமோ பிரதான ஆயிட்டாங்க. சத்தோ பிரதான ஆத்மா கஷிஸ் கர்த்தி ஹை. சத்தோ பிரதான ஆத்மாவாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு கவர்ச்சி ஏற்படுகின்றது. अपवित्र आत्माओं को खींचते ही क्योंकि आत्मा पवित्र है. अपवित्रமான ஆத்மாக்களுக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படுகின்றது சாது சந்நியாசிகளை பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுடைய ஆத்மா தூய்மையாக இருக்கு. बल पुनर्जन्म में आते हैं तो भी पवित्र होने के कारण खींचते हैं. அவர்களும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுழன்று வர்றாங்க, ஆனால் தூய்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க மேலே ஒரு ஆக்கர்ஷன் ஏற்படுகின்றது. கித்னா உன்கோ ஃபாலோயர்ஸ் பந்தி ஹி. எத்தனை பேர் அவங்களுக்கு ஃபாலோயர்ஸாக ஆகிறாங்க. जितना पवित्र की जास्ती ताकत उतना ज्यादा फॉलोअर्स. எந்த சந்நியாசிகள் கிட்ட தூய்மையினுடைய சக்தி அதிகமாக இருக்கின்றதோ அதனுடைய ஆதாரத்தில் தான் அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் ஏற்படுவாங்க.
ए बाप तो है ही एवर प्योर और ही गुप्त है. இந்த தந்தை என்றுமே தூய்மையானவர், ஆனா எப்படி இருக்காரு? குப்தமா இருக்கார். டபுள் ஹைனா, இந்த சரீரத்துல பிரம்மாவுடைய சோல் இருக்கு, சிவபாபாவுடைய சோல் இருக்கு. தாக்கத் சாரி உன்கி ஹை, சக்தி முழுவதும் சிவபாபாவுடையது. இன்கி நகி, பிரம்மாவுடையது எதுவுமே இல்லை. शुरू में तुमको उसने कशिश किया. ஆரம்பத்தில் பிரம்ம பாபாவை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கவர்ச்சி ஏற்பட்டது. அந்த கவர்ச்சி செய்தது யாரு? சிவ் பாபா. இஸ் பிரம்மா தோ நஹி கியூங்கி வக்தோ எவர் பியூர் ஹே. இந்த பிரம்மா யாரும் ஆக்கர்ஷன் பண்ணலை. சிவ் பாபா என்றும் தூய்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால பிரம்மா சரீரத்தில் வரும்போது நிறைய பேருக்கு ஆக்கர்ஷன் ஏற்பட்டது. தும் கோய் இன்கோ பிச்சாடி மே நஹி பாஹே. நாம் ஒரு பொழுதும் பிரம்மாவுக்கு பின்னால் போகக்கூடாது. एक कहते मैं तो सबसे जास्ती पूरा 84 जन्म प्रवृत्ति मार्ग में रहा. இவர் கூட என்ன சொல்றாரு? நான் தான் அதிகமாக 84 பிறப்புகளையும் இல்லற மார்க்கத்தில் வாழ்ந்தேன். एक तो तुमको खींच न सके. அதனால பிரம்ம பாபாவுடைய ஆக்கர்ஷன் எதுவுமே இல்லை. बाप कहते हैं मैंने तुमको खींचा. ஸோ சிவ பாபா சொல்றாரு, அவர்தான் அனைவரையும் கவர்ச்சி செய்தார். பல் சந்நியாசி பவித்திரத்தை பருத்து மேரே ஜேசா பவித்திர கோய் பி ஹோகா நஹி. சந்நியாசிகள் தூய்மையாக இருக்காங்க, ஆனாலும் சிவ பாபா போல தூய்மையானவர்கள் வேறு யாரும் கிடையாது. वक्त सब பக்தி மார்க்கி சாஸ்திராதி சுனாத்தா. அவர்கள் பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களை சொல்றாங்க. மை ஆக்கர் தும் சப் வேத சாஸ்திர கா சார் சுனாத்தா. நான் உங்கள் அனைவருக்கும் வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைக்கின்றேன். சித்திரமே திக்காயா விஷ்ணு கி நாபி से ब्रह्मा निकला, फिर ब्रह्मा के हाथ में शास्त्र दिखाया. சித்திரத்தில் காட்டியிருக்காங்க, விஷ்ணுனுடைய தொப்புளிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டார். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய கைகளில் சாஸ்திரங்கள் காட்டியிருக்காங்க. अब विष्णु तो ब्रह्मा द्वारा शास्त्र की सार सुनाते नहीं. விஷ்ணு பிரம்மாவின் மூலமாக அனைத்து சாஸ்திரங்களுடைய சாரத்தை கற்றுத்தருவதில்லை. वो तो विष्णु को भी भगवान समझ लेती. அவர்கள் விஷ்ணுவை கூட பகவான் என்று புரிந்து கொள்கிறார்கள். பாப் சம்ஜாத்தை மேன் பிரம்மா துவரா சுனாத்தாகும். பாபா புரிய வைக்கின்றார், நான் இந்த பிரம்மாவின் மூலமாக கூறுகின்றேன். மை விஷ்ணு துவரா தொடகி சம்ஜாத்தா. நான் விஷ்ணுவின் மூலமாக புரிய வைப்பதில்லை. கஹா பிரம்மா கஹா விஷ்ணு. விஷ்ணு சத்தியத்தில் இருக்கார், அப்போ பாபா ஞானம் சொல்ல தேவையில்லை. பிரம்மா கலியுக கடைசியில் இருக்காரு, சங்கமயுகத்தில். அதனால் இப்போ தான் ஞானம் சொல்கிறாரு. பிரம்மா சோ விஷ்ணு பந்தே ஃபிர் 84 ஜனம் பாத் எக் சங்கம் ஹோகா. பிரம்மா தான் விஷ்ணுவாக மாறுகின்றார். அவர் 84 பிறவி எடுத்த பிறகு மீண்டும் இந்த சங்கமம் ஆரம்பமாகும். எக் தோ நயி பாத் ஹேனா. இவைகள் யாவும் புதிய கருத்துக்கள் அல்லவா? கித்னி ஒண்டர்ஃபுல் பாத்தே ஹை சம்ஜானே கி. எவ்வளோ அதிசயமான கருத்துக்கள் புரிந்து கொள்வதற்கு. अब तो बाप कहते बच्चे जीते जी मरना है. பாப்பா திருப்பி திருப்பி நமக்கு மூல பாயிண்ட் எதுக்கு வர்றாரு? குழந்தாய் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆக வேண்டும். தும் ஷரீர் மே ஜீத்தே ஹோனா. நீங்கள் ஷரீரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். समझते हो हम आत्मा बाबा के साथ चले जाएंगे. இப்போ புரிந்து கொண்டோம், நாம் ஆத்மாக்கள் தந்தையிடம் செல்வோம். एक शरीर आदि कुछ भी ले नहीं जाना. நாம் பாபா கிட்ட போகும்போது இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. अब बाबा आया है कुछ तो नई दुनिया में ट्रांसफर कर दे. இப்பொழுது தந்தை வந்துள்ளார்,
அதனால் ஏதாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, புதிய உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய செல்வத்தை ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தும் போது எவ்வளோ ஈடுபடுத்துறீங்களோ அதை புதிய உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். மனுஷ தான் புண்ணிய ஆதி கத்தி தூசரே ஜனமே பானை கேலிய. மனிதர்கள் கூட தான புண்ணியம் செய்கிறார்கள் அடுத்த பிறவியில் பலன் பெறுவதற்காக. தும்கோ தோ நயி துனியாமே மில்னா, ஆனால் உங்களுக்கு புதிய உலகத்தில் பலன் கிடைக்கும். एक भी करेंगे वही जिन्होंने कला पहले किया होगा. இதுவும் பாபா புரிய வைக்கின்றார். யார் செய்வாங்க? யார் கல்பத்துக்கு முன்னாடி செய்தார்களோ அவங்க தான் செய்வாங்க. கம் ஜாஸ்தி குச் பி ஹோகா நஹி, அதிகமாகவோ குறைவாகவோ எதுவும் செய்ய முடியாது. தும் சாட்சி ஹோக்கர் தேக்தே ரஹேங்கி, நீங்கள் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருங்கள். குச் कहने की दरकार नहीं रखता, எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. फिर भी बाप समझाते जो कुछ करते उसको भी अहंकार नहीं आना चाहिए. அதே நேரத்தில் பாபா சொல்றாரு, நீங்க என்ன செய்தாலும் அந்த செய்தேன் என்ற எண்ணத்தினுடைய ஆணவம் வரக்கூடாது. हम आत्मा एक शरीर छोड़कर जाएंगे, நான் ஆத்மா இந்த शरीरத்தை விட்டு செல்வேன். वहाँ नई दुनिया में जाकर नया शरीर लेंगे, அங்கு புதிய உலகத்திற்கு சென்று புதிய शरीरத்தை எடுப்போம். गाया भी चाहता है राम गए रावण गए, रावण की परिवार कितना बड़ा है. ஒரு பாடல் உள்ளது, ராமரும் சென்றார் ராவணனும் சென்றான். ராவனுடைய பரிவாரமும் எவ்வளோ பெரியது. தும் தோ முட்டி பர்ஹோ, ஆனால் நீங்கள் இப்போ என்னெல்லாம் செய்கிறீங்களோ உங்கள் கையில் செய்து நிரப்பிக் கொள்கிறீர்கள். एक सारा रावण संप्रदाय है, முழு உலகமே ராவண சம்பிரதாயம். तुम्हारा राम संप्रदाय कितना थोड़ा होगा, ராமருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் குறைந்தவர்கள். 9 लाख, only 9 lakhs தான். तुम धरती की सितारे हो, நீங்கள் தான் இந்த பூமியின் நட்சத்திரங்கள். மா பாப் और तुम बच्चे हैं, தாய் தந்தை மற்றும் குழந்தைகளாகிய நாம். तो बाप बार बार बच्चों को समझाते मर्जीवा बनने की कोशिश करो. பாபா மீண்டும் மீண்டும் புரிய வைக்கின்றார், குழந்தைகளே வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆகுவதற்குண்டான முயற்சி செய்யுங்கள். किसको देखकर बुद्धि में आता है एक बहुत अच्छा है, बहुत मीठा समझाता है, एक भी माया का वार होता है. யாரையாவது பார்த்து புத்தியில் வந்ததுன்னா இவர்கள் மிகவும் நல்லவர்கள், இவர்கள் மிகவும் இனிமையானவர்கள். இது கூட என்ன, மாயினுடைய யுத்தம் உள்ளே ஏற்படுகின்றது. மாயா லல்சா தேதிஹே, மாய என்ன பண்ணுது, ஆசையை காட்டி உங்களை அதில் மாட்ட வைக்குது. उनकी तकदीर में नहीं तो माया सामना आ जाता है, அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால் மாயை முன்னே வந்து விடுகின்றது. कितना भी समझावो दो गुस्सा लगेगा, நீங்கள் அவங்களுக்கு இது தப்புன்னு புரிய வச்சிங்கன்னா அவங்க கேட்க மாட்டான், உடனே கோபத்தில் கத்துவா. என்ன தெரியும் அவங்களுக்கு, இது என்னுடைய பலகீனம், நான் செய்கிறது தப்புன்னு தெரியும். பட் அந்த பற்றுதலில் மாட்டி மாட்டி பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நம்ம புரிய வைத்தா அவங்களுக்கு கோபந்தான் வரும். எக் நகி சமஸ்தே எக் தேஹ் அபிமான் கா காம் கரா ரஹா, அவர்கள் இவ்வாறு புரிந்து கொள்வதில்லை, தேஹ அபிமானம் காரியத்தை செய்விக்கின்றது. அகர் ஜாயதா சம்ஜாத்தி தோ டூட் படுத்தேகி, ரொம்ப ஜாஸ்தியாக புரிய வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஞானத்தை விட்டே போயிடுவாங்க. இஸ்லியே பியார் சே சல்னா படுத்தா, ஆகவே அன்போடு நடத்த வேண்டும்.
किससे दिल लग जाती है तो बात मत पूछो, पागल हो जाता. யார் மீதாவது இதயம் பறி கொடுத்து விட்டால் பைத்தியம் போல் ஆயிடுறான். மாயா ஏக்தம் பேசமஜ் பனா தேதா ஹே. மாயை ஒரேடி அவங்க என்ன பண்ணிடும்? முட்டாளாக்கிடும். முட்டாளாக்கிடும் என்ன அர்த்தம்? நாம் செய்கிறது தப்பான காரியம் என்றே அவர்களுக்கு புரியாது. इसलिए बाप कहते कोई कोई को नाम रूप में नहीं फंसना. அதனால பாபா புரிய வைக்கின்றார், எந்த ஒரு தேகதாரியினுடைய பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மை ஆத்மா ஹூ, एक बाप जो विदेही है उनसे ही प्यार रखना है. ஆகவே நான் ஆத்மா, ஒரு தந்தை விதேகியாக தேகமற்றவராக இருக்கின்றார், அவர் மீதுதான் நான் அன்பு வைக்க வேண்டும். எஹி மெஹனத், இதில்தான் உழைப்பு இருக்கின்றது. கொய்பி தேகமே மமத்து நாஹோ, எந்த ஒரு தேகத்தின் மீதும் பற்றி இருக்கக்கூடாது. ஐசே நஹி கர் மே பைட்டா பி वह ज्ञान देने वाला याद आते रहे. बड़ी मीठी है, बहुत अच्छा समझाती है. அப்படி இல்லை, வீட்டுக்கு போன பிறகு கூட யார் ஞானம் கொடுத்தார்களோ அவங்களுடைய தேகத்தின் நினைவு இருக்கும். இவங்க எவ்வளோ இனிமையாக இருக்காங்க, எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறாங்க. யாராவது ஞானம் ரொம்ப அழகாக சொன்னாலும் கூட அதில் மாட்டினாலும் தப்புங்கிறார். अरे मीठा तो ज्ञान है, मीठी आत्मा है. ஞானம் இனிமையானது, ஆத்மா இனிமையானது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த தேகத்தை உட்காந்து நினைக்கிறீங்க. ஷரீர் தொடைகி மீட்டா, ஷரீரம் இனிமையாக இருக்கா? ஆனால் அவங்களுக்கு அந்த ஷரீரத்தை பார்க்காம, அந்த ஷரீரதாரிகிட்ட பேசாமல், அந்த ஷரீரதாரியை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. தூரத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? வாட்ஸ்அப்பில் ஒருத்தரை பார்த்து மணிக்கணக்காக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஷரீரத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. பாத் கர்னே வாலா பி ஆத்மா ஹே, பேசுவதும் ஆத்மா தான். கபி ஷரீர் பர் ஆசுக் நஹி ஹோனா, ஒரு பொழுதும் ஷரீரத்தின் மேல் நீங்கள் பற்று வைக்கக்கூடாது. आजकल तो பக்தி மார்க் बहुत है. நிகழ்காலத்தில் பக்தி மார்க்கம் என்பது நிறைய இருக்கு. ஆனந்தமயமா கோபி மாமா கர்த்தே யாத் கர்த்தே. ஆனந்தமய தாயை கூட தாயின்னு சொல்லி அந்த அம்மாவை நினைக்கிறாங்க. அச்சா பாப் கஹா ஹை, அவர்கள் தாய் என்றால் அப்பா யாரு? வர்ஷா பாப் சே ஹி மில்னா, ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது. ஏன் மாசே அம்மாகிட்டிருந்து கிடைக்குமா? மா கோபி பைசா காசு மிலேகா, அந்த தாய்க்கு கூட செல்வம் எங்கிருந்து கிடைக்கும்? சிர்ஃப் மா कहने ஜராபி பாப் நஹி கட்டேகா. ஆகவே அம்மா அம்மான்னு சொல்லி அவர்களை நினைவு செய்வதனால கொஞ்சம் கூட பாவங்கள் கட்டாகாது. பாப் கத்தே மாமீகம் யாத் கரோ, பாபா சொல்கிறாரு, என்னையே சதா நினைவு செய்யுங்கள். நாம் ரூப்மே நஹி ஃபஸ்னா ஹே, பெயரில் உருவத்தில் சிக்கி கொள்ளக்கூடாது. और ही பாப் ஹோ ஜாயேகா, மேலும் நீங்கள் பாவம் செய்தவர்களாக மாறிவிடுவீர்கள். क्योंकि बाप का ना फरमान बरदार बनते हो, ஏன்னா பாபாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஆகிறீர்கள். பௌத் பச்சே பூலே ஹுயே ஹே, நிறைய குழந்தைகள் தவறு செய்துட்டே இருக்காங்க. பாப் சம்ஜாते तुम बच्चों को लेने आया हो सो जरूर ले जाऊंगा. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன், அவசியம் அழைத்து செல்வேன். इसलिए मेरे को याद करो, ஆகவே என்னை நினைவு செய்யுங்கள். ஏக் முझे याद करने से तुम्हारा पाप कटेगा, என் ஒருவனை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் உங்களுடைய பாவங்கள் கட்டாகும், அழியும்.
भक्ति मार्ग में बहुतों को याद करते आए. பக்தி மார்க்கத்தில் அநேகரை நினைவு செய்து வந்தீர்கள். பரந்து பாப் பிகர் கொய் காம் கைசே ஹோகா. ஆனால் தந்தையின்றி எந்த ஒரு காரியம் நடைபெறாது. பாப் தொடைகி கத்தே மாக்கோ யாத் கரோ. பாபா ஒரு பொழுதும் சொல்வதில்லை அம்மாவை நினைவு செய்யுங்கள் என்று. பாப் தோ கத்தே முஜே யாத் கரோ. பாபா சொல்றாரு என்னை நினைவு செய்யுங்கள். பதீத பாவன் மைஹூம். பதீத பாவன் நான் தான். பாப் கி டைரக்ஷன் பர் சலோ. பாபாவுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும். தும் பி பாப் கி டைரக்ஷன் பர் அவரோं को समझाते रहो. நீங்களும் தந்தையின் கட்டளைப்படி மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். தும் தோடேகி பதீத் பாவன் ठहरे. நீங்க யாரும் பதீத பாவனன் அல்ல. யாத் ஏக் கோஹி கர்னா ஹை. நினைவு ஒருவரைத்தான் செய்ய வேண்டும். அமாரா தோ ஏக் பாப் தூஸ்ரா ந கோயி. எனக்கிருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாரும் இல்லை. பாபா ஆப் பர் ஹி வாரி ஜாயேங்கே. பாபா நாங்கள் உங்கள் மீதுதான் பலி ஆகுவோம். வாரி ஜானா तो शिव बाबा पर ही है और सब की याद छूट जानी चाहिए. ஒரு சிவ் பாபாட்ட வழியாக வேண்டும். மற்ற அனைவருடைய நினைவிலிருந்தும் விடுபட்டு விட வேண்டும். பக்தி மார்க் में तो बहुतों को याद करते. பக்தி மார்க்கத்தில் அநேகரை நினைவு செய்தீர்கள். यहाँ तो एक शिव बाबा दूसरा न कोई. ஆனால் இங்க ஒரே ஒரு சிவ் பாபா, வேறு யாருமே இல்லை. फिर भी कोई अपने चलाता है क्या गति सद्गति होगा. ஆனாலும் ஒரு சிலர் மன வழியில் நடக்கின்றார்கள். இப்போ அவங்களுக்கு என்ன கதி சத்கதி கிடைக்கும்? மூஞ்ச் படுத்தி உடனே குழப்பாயினான். பிந்திக்கோ கைசே யாது கரே. புள்ளியை எப்படி நினைக்கிறது? அரே தும்கோ அப்பனே ஆத்மா யாத ஆனி ஹே மை ஆத்மா ஹூ. நீங்கள் முதல்ல உங்களை நீங்களே ஆத்மான்னு நினைங்க. பக்பி பிந்தி ரூபேனா. ஆத்மாவும் புள்ளி வடிவமாகத்தான் இருக்கின்றது. தூ துமர பாப்பி பிந்தி ஹே. உங்களுடைய தந்தையும் பிந்து ரூபத்தில் இருக்கின்றார். பாப் சே வர்ஷா மில்தா. அப்பா கிட்டிருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. மாத்தோ ஃபிர் பி தேகதாரி ஹோ ஜாத்தா. தாய் என்பவள் அவர்களும் தேகதாரி தான். தும்கோ விதேகி சே வர்ஷா மில்னா. ஆனால் உங்களுக்கு ஜோதி சுரூபமாக தேகமே இல்லாத தந்தையிட்டிருந்து ஆஸ்தி கிடைக்குது. इसलिए और सब बात छोड़ एक से बुद्धियो लहाना है. ஆகவே அனைத்து விஷயத்தையும் நீக்கிவிட்டு ஒருவர் மீது நீங்கள் புத்தியோகத்தை இணைக்க வேண்டும். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडान मुख्य सारम. शरीर का बांध खत्म करने के लिए चलते फिरते अभ्यास करना है जैसे कि शरीर में मरे हुए हैं. தேகத்தின் மேல உள்ள பற்றுதலை நீக்குவதற்காக நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் நீங்கள் இம்மாதிரி பயிற்சி செய்யுங்கள். நான் இந்த உடலிலிருந்து இறந்து விட்டேன். ஞாராகி, நான் உடலிலிருந்து விலகியவன். ஷரீர் மே ஹை ஹி நை. இந்த தேகத்தில் நான் இல்லை. பிகர் ஷரீர் ஆத்மா கோ தேகோ. ஷரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். கபி கிசி ஷரீர் பர் துமே ஆசுக் நஹி ஹோனி. நீங்கள் ஒரு பொழுதும்
எந்த சரீரத்தின் மேலும் என்ன இடக்கூடாது? நாயகன் நாயகியாக பற்று வைக்கக்கூடாது. அவங்க ரொம்ப இனிமையாக இருக்காங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க. சத்தியத்தில் நாம் 2 பேர் தான் லக்ஷ்மி நாராயணா வரப்போகிறோம். உடனே இங்கே என்ன ஆகிடுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்று வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்கு யார் லக்ஷ்மி நாராயணன் தெரியாது. இவர்களுக்குள்ளே மாயை அந்த மாதிரியான சங்கல்பத்தை கொண்டு வந்து மாட்ட வச்சிருது. ஏக் விதேகி பாப்சேகி பியார் ரக்னா. ஒரு தேகமில்லாத தந்தையின் மீதுதான் அன்பு செலுத்த வேண்டும். ஏக் சேகி புத்தியோ லஹானா. ஒருவரிடம்தான் புத்தி யோகத்தை வைக்க வேண்டும். வரதானம் सेवा और स्व पुरुषार्थ की बैलेंस द्वारा ब्लेसिंग प्राप्त करने वाला कर्म योगी भव. சேவை மற்றும் புருஷார்த்தத்தின் சமநிலையின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்கள் கர்ம யோகியாக ஆகுக. कर्मयोगी अर्थात कर्म के समय भी योग का बैलेंस हो. कर्म யோகி என்றாலே காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்திலும் யோகத்தின் பேலன்ஸ் இருக்கணும். सेवा अर्थात कर्म, शिव पुरुषार्थ अर्थात योग युक्त, इन दोनों को बैलेंस रखने के लिए एक ही शब्द याद रखो. சேவை என்றாலே கர்மா, ஸ்வபுருஷார்த்தம் என்றாலே யோகயுக்த நிலையில் பேலன்ஸாக இருப்பது. அதற்காக நீங்கள் ஒரு சப்தத்தை நினைவில் கொள்ளுங்கள். பாப் கராவன்ஹார் ஹே और मैं ஆத்மா கரன்ஹார் ஹூம். பாபா செய்விப்பவர், நான் ஆத்மா இந்த தேகத்தின் மூலமாக செய்கின்றேன். ஏக் சப்த பேலன்ஸ் பௌத் சகஜ பனாய். இந்த ஒரு சப்தம் நினைவில் இருந்தால் நீங்கள் பேலன்ஸாக ஆக முடியும். और सर्व की ब्लेसिंग मिलेगी. அப்பொழுது அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். जब करणहार की बजा अपने को करावनहार समझ लेते तो बैलेंस नहीं रहते. நான் தான் செய்கின்றேன் அப்படின்னு நினைக்கும்போது பேலன்ஸ் போயிடுது. செய்விப்பவர் பாபா, நான் செய்கின்றேன் அப்படி நினைக்கிறது பதிலாக நான் தான் செய்கிறேன்னு நினைக்கும்போது பேலன்ஸ் இருக்காது. और माया अपना चांस ले ले. மாயை தன்னுடைய வாய்ப்பு எடுத்துக்குது. स्लोगन नज़र से निकाल करने की सेवा करनी ही तो बाप दादा को अपने नज़र में संभालो. பார்வையின் மூலமாக நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய பார்வையில் பாபாவை வைக்க வேண்டும். ஒரு பாபா தான் உங்கள் பார்வையில் கலந்திருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.